வணக்கம் நண்பர்களே. 7.5 சனியால பலவித கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்ன மாதிரியான பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவங்க, பகட்டு இல்லாதவங்க யாருன்னு கேட்டா இந்த மகர ராசிக்காரங்க தான். ஆட்டுத்தலையும் மீன் மாதிரியான உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவங்க இல்லை. ஆனா இவங்களோட அன்பு மட்டும் நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே கிடையாது. மகரம் ஒரு நிலராசியா பார்க்கப்படுது. இவங்க இதர நில ராசிகளா சொல்லக்கூடிய மற்ற ராசிக்காரங்களை விட உயர்வான ராசிக்காரங்களா, அதாவது குணங்கள்ல உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. இவங்கள மாதிரி சூழலுக்கு ஏற்றி பொருந்தி போகக்கூடியவங்களா, சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவுல தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முடியும்னா ஆமா, இது இந்த மகர ராசிக்காரங்க உறுதியான, அதாவது தெரியாத போது கூட அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும், அதே மாதிரி இவங்க அதிக நம்பிக்கைக்குரியவங்களாகவும் இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப ஆழமான உண்மையான அன்பு பெறதுல இந்த இடங்களை நீங்க இருந்துட்டா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. எந்த விதத்திலுமே பகட்டு இல்லாத பொறுமைசாலிகளாகவும் சூழலுக்கேற்றி பொருந்து போகக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் அற்புதமானவங்க, மென்மையானவங்க, நாகரிகமானவங்களாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட குணங்களை உடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக அந்த விஷயங்களை நம்மளால் சிறப்பாக செயலாற்ற முடியும். அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்கிறது, தொழிலை விருத்தியடை செய்கிறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட நிலையை ஆய்வு செஞ்சு பார்க்கல. பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சுபஸ்தானத்தில் வீச்சிருக்கிறதால இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு இருந்த வேலை கூட நடைபெறும். இந்த மாதங்களில் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதங்களில் முதல் வாரத்திலேயே புதன் சாதகமான இடத்துல செஞ்சிருக்கிறதால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு திறமைக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பெத்தவங்களோட ஆதரவோட முழு உதவியோட செய்ய போறீங்க. வெளிநாட்டுல பணிபுரிய செஞ்ச கூட முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல இருந்து 2வது வாரத்துல குடும்பத்துல வசதி வாய்ப்பு பெருக்கக்கூடிய வாய்ப்பும், புதுசா வீடு கட்டி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சுக்கிரனோட பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதங்கள்ல அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னே சொல்லலாம். நினைச்ச காரியம் நடக்கும். உங்க வளர்ச்சிக்கு எல்லோரோட உறுதுணையும் இருப்பாங்க. தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்கும். விலகி சென்று உறவு கூட தேடி வந்து சேரக்கூடிய காலகட்டம். பலவிதமான உறவினர்கள் உங்களை தூற்றிட்டு வந்தவங்க கூட இனி உங்க கூட உறவு செக்க விரும்புவாங்க. பல விதங்களில் வாழ்க்கையில முன்னேற்றம் காண போறீங்க. இந்த மாதங்களில் முதல் 10 நாட்கள்ல இருந்தே சனி செவ்வாய் சேர்க்கை முரண்பாடான சேர்க்கை இருந்ததால குடும்பத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனை உண்டாகிருக்கலாம். எதையாவது செயல்படுத்த நினைச்சா அதுல ஒரு தடங்கள் இருந்திருக்கும். வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, பல குறுக்கீடுகளை சந்திச்சிருப்பீங்க. இது வரக்கூடிய மாதங்கள்ல மகர ராசிக்கு பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்குது. மகர ராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த 2024 குரு பயிற்சி மிக அற்புதமான பயிற்சியாக நடக்க போகுது. மிகப்பெரிய பதவி, பொறுப்பு, பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கும். இது வரைக்கும் எதையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு இரட்டப்பா கிடைக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் தொடர்ந்து நீங்க முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க, உங்க வாழ்வு சிறக்கும். அதே மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு ஆயுள் காரகன், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன், இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு தனி ஆற்றல்ங்கிறது இருக்குது. மற்றவங்க உங்களோட இணைச்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கும். பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ராகு 3ல் இருக்கிறதால பல நன்மைகளை உங்களை தேடித்தர போறவரா வராரு. உங்களுக்கு தொடர்ந்து மற்ற கிரகங்களோட ஆதரவும் இருக்கிறதால யோகமான மாதம் அமைய போகுது.
அதே மாதிரி ஏப்ரல் இறுதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால இரட்டிப்பு யோகம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் செவ்வாயின்னு உங்களுக்கு யோகத்தை தான் வழங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் ராகுவால பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டாலும் செவ்வாயும் உங்களுக்கு யோகத்தை தொடர்ந்து வழங்குவாங்க. தொட்டதெல்லாமே வெற்றிங்கிற நிலைமை தான் ஏற்படும். தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்ப்பு நிறைவேறும், லாபமும் அதிகரிக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரக்கூடிய காலகட்டம். குடும்பத்துல சுபிட்ச நிலை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். சுக்கிரனோட நிலைமை சாதகமா இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், பணவரவு அதிகரிக்கும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டமான மாசமா தான் இருக்குது. முயற்சி எல்லாமே வெற்றியாகும். தடுமாற்றம் இது எல்லாமே விலகும். தொழில லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வேலையில இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட விலகும். உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படக்கூடிய காலமாகும். அரசியல்வாதிகளோட நிலைமையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில் புதிய ஒப்பந்தம் வரும். விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டம். மாணவர்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி நீங்க சிவபெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே விலகும். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிலைத்த புகழுக்கும் ஆயுளுக்கும் காரணம் செல்லக்கூடிய சனி பகவான். உடலுக்கும் மனசுக்கு காரணம் யாருன்னு கேட்டா சந்திரன். இவங்க 2 பேரோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மற்றவங்களோட ஆதரவுங்கிறது குறைவா தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல எந்த ஒரு செயலுமே தனிச்சு நின்று செஞ்சு அதுல வெற்றிடுவீங்க. நீங்க இயல்பாவே உழைப்பாளிங்கிறதால யாருடைய தயவும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதங்கள்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு அமைப்போகுது. இதனால் வரைக்குமே பலவித கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருந்த நீங்க இனி வரக்கூடிய குரு பயிற்சியால பலவிதமான ஆதாயங்களை பெற போறீங்க. மேலும் இதுவரையில 4ல் சஞ்சரிச்சிருந்த குரு பகவான் மே 1லிருந்து 5ல் சஞ்சாரம் செஞ்சு உங்க ராசியை பார்க்க இருக்கிறதால உங்ககிட்ட இருந்த சங்கடம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். உங்க செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயரும். தொழில இருந்துட்டு வந்த தடை பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனி வருஷக்கட்ட நிற்கும். முடியாம இருந்த வேலையை கூட முடிச்சு காட்டுவீங்க. விலகி போன உறவு கூட உங்களை தேடி வர நிலைமை ஏற்படும். இந்த காலத்துல குலதெய்வ அருள்ங்கிறது பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கிறதால எல்லாவித சங்கடங்களும் இருந்தும் வெளிவருவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசா பொறுப்பு, பதவி இது எல்லாமே வந்து சேரும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பலவிதமான முயற்சிகள் பழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரன் அமையும். 3ல் சஞ்சாரம் செஞ்சுட்டு வர ராகுவால முயற்சி எல்லாமே வெற்றியாகும். பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் யோகமான காலம்னு சொல்லலாம். ரிஷப குரு உங்களுடைய குறைய நீக்கி தரவரா வராங்க. எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றி தருவாங்க. வாழ்வுல எதிர்பாராத மாற்றம் ஏற்பட போகுது. பொன், பொருள், பூமி இந்த மாதிரி சேர்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை தான் ஏற்படும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு விடுகாலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். பிள்ளைகளால நன்மை அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை விலகும். விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களோட முயற்சி எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்குது. இது வரைக்கும் எனக்காக என்னால் எந்த செலவும் செய்ய முடியலையே, மற்றவங்களுக்காக தான் என்னோட செலவு எல்லாமே ஆச்சு, உழைச்சும் பயனில்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் அமையப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 3ஆம் பிறை அன்னைக்கு சந்திரன் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு வளமாக மாறும். அவிட்டம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு தைரிய வீரியக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி, இவங்களோட அம்சத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செயலுமே தைரியத்தோடு ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல்ங்கிறது இயல்பிலேயே அமைஞ்சிருக்குது. இந்த மாசத்துல இருந்தே உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இருக்கும். உங்க நட்சத்திர நாதன் ஏப்ரல் இறுதிக்கு அப்புறமா பலவிதமான இடங்களை சஞ்சாரிக்கிறதால உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக்கி தரவராதான் வராங்க. ராகுவும் அங்கே கூடவே சஞ்சாரம் செய்யறதால லாப நிலை தான் அதிகரிக்கும். நிலுவையில பணம் வந்து சேரும். தடைப்பட்ட வேலை கூட நடந்தேறும். தைரியமா செயல்படுங்க. நினைச்சது சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரம், தொழில ஒரு புதிய பாதை தெரியும். புதிய முதலீடுகளால லாபம் பார்ப்பீங்க. மே 1லிருந்தே குரு பகவான் அதிர்ஷ்டங்களை தர இருக்கிறதால முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகும். அலுவலக பணியில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். தொழிலாளர்களா இருக்கிறவங்களுக்கு ஊதியம் அதிகரிக்கும். மதிப்பும் உயரும். குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. பல வழியிலும் பணம் வர ஆரம்பிக்க போகுது. பெண்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும். பிள்ளைகளால உண்டான கவலையும் விலகும். அதே மாதிரி பிள்ளைகளால மனம் மகிழும்படியான செய்தியும் நடக்கும். திருமண
வயசுக்காரங்களுக்கு வரன் வந்து சேரக்கூடிய காலகட்டம். வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சி கூட ஆதாயத்தை தரக்கூடியவைகள் தான் இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசியல்வாதிகளோட விருப்பம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். விவசாயிகளா இருக்கிறவங்க எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க. மாணவர்களோட முயற்சி வெற்றி பெறக்கூடிய வகையில நடக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறுமே நீங்க அனுமனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை உங்களால பெற முடியும். மொத்தத்துல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் புதிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய மாதமா தான் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் வாக்குவாதங்களை ஈடுபடுறப்ப பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கலையே நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாசம் சாதகமா தான் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் கைகூடும். இந்த மாசத்துல தொடர்ந்து நீங்க மேலுமே முருகப்பெருமான கைவிடாது வழிபட்டு வாங்க. உங்க வாழ்வு சிறக்கும். நன்றி நண்பர்களே. மேலும் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகனுக்கு போற்றிங்கிறத பதிவிடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். நன்றி நண்பர்களே.